வணக்கம். அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் நான் எஸ்பி டெக்ஸ்டைல் டெய்லர் பூம்நாம் பேசுறேன். ஒரு சகோதரி சுடிதார் கட்டிங் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதான் எனக்கு 35 பாடி அளவில் ஒரு சுடிதார் கட்டிங் போடுறீங்க. அதை பாருங்க. அது எப்படி முறையை வெட்டுறதுன்னு அதை விளக்கமாக போடுறீங்க. அது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. வணக்கம். வாங்க வீடியோவுக்கு போவோம். வணக்கம். ஒரு சகோதரி சுடிதார் கட்டிங் போடுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். இப்போ அவங்களுடைய உயரம் 38 இன்ச்சு, ஷோல்டர் 15 இன்ச்சு, நீலக்கை அது 15 இன்ச்சு, அதோட சுற்றளவு 10 இன்ச்சு, மார்பு சுற்றளவு 35 இன்ச்சு, இடுப்பு அளவு 32, சீட்டு அளவு 36, முன் நெக்கு 6 இன்ச்சு, பின் நெக்கு 6 இன்ச்சு. இப்போ அந்த மார்பு சுற்றளவு 35 இருக்குல்ல, அதுக்கு பிளஸ் 3 இன்ச்சு கூட்டி 19 இன்ச்சு வைக்கணும். அதே மாதிரி இடுப்பு கிட்ட நேரம் 32 இன்ச்சு இருக்கு, கூட்டி 3 இன்ச்சு ஒரு 17 இன்ச்சு வைக்கணும். சீட்டு டைட்டா கேட்டாங்கனாக்கு இது அப்படியே வைக்கணும், இல்லைனாக்கு 1 இன்ச்சு கூட்டிக்கணும். வாங்க இந்த எப்படி வெட்டுங்கிறத வீடியோவுக்கு போவோம். வாங்க பார்ப்போம். உயரம் 38 இன்ச்சு. இப்போ 2 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த 2 மீட்டர் லைனிங்ல 38 இன்ச்சு உயரத்துக்கு 1 இன்ச்சை குறைச்சி 37 இன்ச்சு வச்சுக்கோங்க. 37 வச்சு இங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஆமா, மேல ஒரு கோடு. ஷோல்டர் 15 இன்ச்சு போட்டிருக்கு. இந்த 15 பார்த்துக்கோங்க, 15 இருக்கு. அது 1 இன்ச்சை குறைச்சிக்கோங்க. 6.5க்கு நேரம் அப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க, 7 இன்ச்சு. இங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த 6 வச்சிருக்கோம்ல, இந்த 6 அப்படியே இங்க வச்சிருங்க. இதுக்கு நேரம் கோடு போட்டுக்கோங்க. அப்படியே இது ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுதான் அக்குளுக்குள்ள அந்த அளவு ஓடியாது ஆட்டோமேட்டிக்கா. இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்ப பாடி 35 இன்ச்சு, பாடி 35, ஒரு 3 இன்ச்சு கூட்டிக்கோங்க. அப்ப 38, 9 இன்ச்சு, 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. இப்ப இந்த பாடி அளவு எடுத்துக்கிட்டேன். அடுத்து இடுப்பு, அதுக்கு நேரம் பார்த்துக்கோங்க. இந்த 6 இருக்குல்ல, 6 13, 13 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சே கூட்டிக்கோங்க. 1/2 இன்ச்சு இப்படி கூட்டி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இடுப்புல 32 இன்ச்சு, ஒரு 3 இன்ச்சு கூட்டிக்கோங்க. அப்போ 17 இன்ச்சு. 17 இன்ச்சு கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு கோடு போட்டு இது 1.5 இன்ச்சு தனியா தைக்கிறதுக்கு. இப்ப இடுப்பளவு கொடுத்தாச்சு. அடுத்து சீட்டு. இந்த உயரம் பாடி 36 இன்ச்சு இருக்கு. சீட்டு 36 சீட்ல இதுல ஒரு 1 இன்ச்சியை கூட்டிங்க, 19 சீட்டு அளவு. இந்த அளவு சிலர் கூட்டுவாங்க, ஏத்தி வெட்டலாம், இறக்கி வெட்டலாம். அந்த கஸ்டமர் வந்தாங்கன்னா அவர் எவ்வளவு வெட்டலாம் அப்படின்னு கேட்டுக்கோங்க. இது பொதுப்படை எப்படி வெட்டுறதுன்னா, இந்த பாடி 36 இன்ச்சில பாதி 36, 12, 36, 1 இன்ச்சியை கூட்டி 19 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ சீட்டு, அந்த சீட்டு அளவு எடுக்கும்போது அவளுடைய 36 இன்ச்சு வருது. 1 இன்ச்சியை கூட்டிக்கோங்க, 37 இன்ச்சுங்க. இது டைட்டா இருக்கு. கொஞ்சம் லூஸா வேணும்னா நீங்க 1 இன்ச்சை கூட்டிக்கிறலாம். இப்ப 36, 1 இன்ச்சு வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க. கூட்டியாச்சு. இந்த சீட்டு அளவு எடுத்தாச்சு. இது லூஸா இருக்கு. டைட்டா வேணும்னாக்க கரெக்டா அப்படியே வச்சு சீட்டு எப்படி இருக்கு அதே மாதிரி வெட்டிருங்க. இப்ப நான் 36, 1 இன்ச்சியை கூட்டியிருக்கேன். 10 இன்ச்சு. அந்த 10 இன்ச்சு அப்படியே என்ன செய்யறியா இங்க கொண்டு போயிருங்க. 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த 10 இன்ச்சு வச்சுனாக்கி இது நேரா வரும். இல்லை எனக்கு கொஞ்சம் கூட வேணும்னா இங்க 1 இன்ச்சியை கூட்டிக்கோங்க. பாத்துக்கோங்க, நான் கரெக்டா சொல்றேன். இந்த ஸ்கேல் இருக்கு, இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அளந்தாச்சு. இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு.
இங்கே ஒரு கோடு. இதுதான் அந்த கஸ்டமருடைய அளவு. இதை பார்த்துக்கங்க. இந்த பாடி அளவுக்கு இந்த கட்டிங் இந்த கோடு வருது. இது வந்து இந்த இடத்துல தைக்கிறோம். இதுல தைக்கிறது இந்த அளவு துணி கூடுதலாம் குறைச்சிக்கலாம். இப்ப இது வந்து எப்படின்னா சீட்டு கட்டில சீட்டு ஒரு 36 இன்ச்சு வருது. 1 இன்ச்சை கூட்டி 10 இன்ச்சு வச்சிருக்கேன். இப்படி நேர சில பேர் என்ன போய் எனக்கு இந்த நீளம் வேணாம் நேர வேணும்னாக்க இங்கே கரெக்டா நேர கோடு போட்டுருங்க. அப்ப நேர வரும். என்ன கொஞ்சம் லூஸா வேணும்னாக்க இங்க இருந்து கிராஸ் எடுத்தீங்கன்னா அந்த வளைவு வரும் உங்களுக்கு. அதே வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. இந்த அளவை நீ அப்படியே பாத்துக்கோங்க. இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்து என்ன கேளுங்க, நான் பேசுறேன். அடுத்து இங்க அக்கிலுக்கு வாங்க. இங்க பாருங்க, இந்த கோடு போட்டிருக்கேன். இதுல இருந்து ஒரு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு வச்சுட்டீங்களா? இது 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இல்ல இந்த உயரம் பாருங்க, இதை தைக்கிறதுக்கு போயிடும் 1/2 இன்ச்சு. அப்ப 6 இன்ச்சு வருது. 6ல பாதி 3. இதை வச்சுக்கோங்க. இந்த 3, இந்த 3ல இருந்து இப்படியே வளைவா இது அளவு. இது அப்படியே பாத்துக்கோங்க. இந்த அளவு அக்குள் அளவு எடுத்தாச்சு. அதோடைய சுற்றளவு வந்து உங்களுக்கு 16 இன்ச்சு. இந்த கஸ்டமருக்கு ஆம்குள் 16 இன்ச்சு வருது. அதை கணிச்சுக்கோங்க. அடுத்து கழுத்து அகலம் இல்லைன்னா கம்மி, சாதாரண கழுத்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. உயரம் 6 இன்ச்சு, 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இங்க தைக்கும்போது சரியா வந்துடும். கழுத்துக்கு நேரம் இப்படி கோடு போட்டுக்கோங்க. இதுல இந்த முன் கழுத்து இதுல எப்படினாலும் டிசைன் வச்சுக்கலாம். இதே நேரம் எடுத்தா டைமண்ட் கழுத்து, இப்படி வளைவு எடுத்தா உங்களுக்கு அவங்க கஸ்டமர் எப்படி சொல்றாங்களோ அந்த அளவுக்கு நீங்க வெட்டிக்கோங்க. இப்ப நான் இந்த இதை வெட்டுற கவனி பாருங்க. இப்படி நேரம் பாத்துக்கோங்க. இந்த அளவு அப்படிதான் இந்த அமைப்புல வெட்டும் போகும்போது இந்த இடத்த பாத்துங்க. இந்த இடத்துல இந்த பக்கம் இப்படி மேல ஏறக்கூடாது. இப்படி லைட்டா இப்படி கிராஸ் இப்படிதான் போகணும். இதை கவனிச்சுக்கோங்க. இந்த பதிலா இப்படி போகணும். இப்படி போனோம்னாக்கா அது நல்லா ஒரு சுருக்கம் வரை. இந்த இப்படி போகணும். இப்படி போயிட்டு இப்படி ரைட்டா அப்படி நைஸா அப்படி பாருங்க. இப்படி பெண்ட் அழகா கொஞ்சம் இடத்துல ஒரு பெண்டு வரும், பாத்துக்கோங்க. இப்படியே வெட்டிடுங்க. இது இந்த கஸ்டமருக்கு வருது. சில பேர் வந்து எனக்கு நேரம் இப்படிதான் வேணும், ஒரு இப்படி வச்சிருக்காங்க. சில இப்படி இப்படி வரும். இதுக்கு நேரம் இந்த நேரம் வேணும் இப்படி வெட்டிடலாம். கொஞ்சம் லூஸ் வைக்கிறதுனா இந்த லூஸ் வச்சுக்கிது. இந்த கட்டிக்கு நான் வச்சிருக்கேன். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்து எனக்கு கேளுங்க. இதுக்கு நேரம் அக்காத்து போட்டுக்கோங்க. அக்காத்துக்கு போட்டுக்கோங்க. இப்ப வந்து கை வந்து அவங்களுக்கு அமைப்பு பாருங்க. இது எவ்வளவு வருது? ஷோல்டர் இது ஆம்கோல் அது 16 இன்ச்சு வருது. இப்ப நான் அரை கைக்கு அளவு உங்களுக்கு சொல்றேன். அவங்க வந்து முழுக்கை தான் கேட்டாங்க. அது நான் அதை வெட்டிக்கிற லைனிங்ல. இப்ப வந்து அரை கை, சப்போஸ் அவளுக்கு கை வந்து 6 இன்ச்சு உயரம், 6 இன்ச்சு உயரம், சுற்றல் வந்து 12 இன்ச்சு அப்படி இருந்துச்சுன்னா நான் எப்படி வெட்டுங்கிறத பாருங்க. இந்த துணி வந்து மிச்சம் இருக்கு. இந்த துணியில இந்த சைட்ல வெட்டும் போகும்போது இப்படி வெட்டினீங்கன்னாக்கி இந்த துணி கிடைக்கும், பாத்துக்கோங்க. இது வெட்டும் போகும்போது இந்த துணி இது வந்து கைக்கு எடுத்துக்கிறலாம். அதை இதை கவனிச்சு பாத்துக்கோங்க. நான் கைக்கு நான் வெட்டுறேன். இது வந்து அரை கைக்கு வெட்டுறேன். 6 இன்ச்சு உயரம், 12 இன்ச்சு சுற்றளவு. இந்த கரைக்கோடு இருந்துச்சு நேர வெட்டிருங்க. அப்படி இந்த கரைக்கோடை வந்து சேர்க்க வேணாம், எடுத்தாச்சு அது சுருக்கம் இல்லாம வரும், பாத்துக்கோங்க. இந்த கரை இது நீக்கிருங்க. அதை நீக்கிறணும். உயரம் 6 இன்ச்சியா, 6ல 6 இன்ச்சு வைக்க. 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இங்க ஒரு 6 இன்ச்சு வைக்கிறோம். இப்படி நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. 3 இன்ச்சு ஆம்குளுக்கு இறக்க வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்படி 3 இன்ச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்ப வந்து ஆம்குள் வந்து இங்க வந்து 16 இன்ச்சு, இந்த 16 இன்ச்சு அளந்தான். இந்த 16 இப்படியே வைங்க. 8 8 14 இப்படி கிராஸ் வச்சுக்கோங்க. இப்படி கிராஸ் வச்சு இப்படி அக்காத்து போட்டுக்கோங்க. புள்ளி வச்சுக்கோங்க. இது கை சுற்றளவு 12 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. வச்சு இதுக்கு நேரே ஒரு கோடு. இந்த இடத்துல 1/2 இன்ச்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி இங்க ஒரு 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணிக்கோங்க. அதை பாத்துக்கோங்க. இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க.
கோடு போட்டாச்சு. இதுக்கு பாதி 8 வருது. அதுல பாதி ஒரு 4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கங்க. அப்படி இது இந்த இடம் அடிச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஸ்கேல் இருந்து இப்படி ஒரு கோடு, இப்படி கோடு இதை பார்த்துக்கோங்க. இதை இப்படியே வெட்ட வேண்டிய கணக்கு பார்த்துக்கோங்க. வெட்டுறேன் பாருங்க. மிச்ச துணி இது சப்பளைக்கு வச்சுக்கோங்க. இது என்ன கையுடைய அளவு. இதை அக்காத்து பண்ணிக்கோங்க. இப்போ வச்சு பாருங்க. இங்க தச்சுருவோம். இப்படி வாங்க பாருங்க. கரெக்டா அந்த அளவு கட்டிங் கரெக்டா வந்துருச்சு. இப்போ என்னன்னா இந்த இடத்த வந்து சில பேர் வந்து குடைவாங்க. இப்படி குடைஞ்சி இப்படி இப்படி லேசா இப்படி குடைவாங்க. இதை குடையாதிய. இது குடைஞ்சோம்னாக்க ரொம்ப டைட்டா இருக்கு. அதுக்கு பதிலாக இங்க குடைஞ்சிருங்க. லைட்டா இப்படி லைட்டா 1/2 இன்ச்சு கணக்குல இப்படி இப்படி இது அப்படி இதை கொடை. இதை மட்டும் முன்தட்டை மட்டும் குடைங்க. இதை குடையாதிய. குடையாம விட்டீங்கன்னாக்க தச்சு அயன் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டா அழகா இருக்கு. இல்லை எனக்கு இந்த இடத்துல டைட்டா வரும்னா இதை கொஞ்சம் லேசா குடைச்சுக்கோங்க. இது குடையதை காட்டிலும் இது குடைஞ்சா நல்லா இருக்கும். உங்க அபிப்பிராயத்தை பாத்துக்கோங்க. வெற்றி எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் தட்டு. இது ஃப்ரண்ட் தட்டு. நம்ம இது இங்க வந்து அந்த இதுல வந்துருக்கு. இதுல இது அப்படியே கீழே மடிச்சு வச்சிருங்க. அது பேக் தட்டுக்கு வந்து இப்படி டிசைன் வந்திருக்கு. பின்னாடி இந்த டிசைன் இருக்கு. இது பின் பக்கம் வச்சு இந்த கழுத்து எவ்வளவு இருக்கோ 6 இன்ச்சு வச்சு இதை கனெக்ட் பண்ணி இது பின் பக்கம் வச்சுக்கோங்க. இந்த சைட்ல இப்படி மடிக்கும் போது இப்படி மடிச்சிருக்கேன். சைட்ல வரும். சைட்ல வரும்போது அவங்களுக்கு வந்து இது வந்து இப்படி பேக் தட்டை வெட்டும் போகும்போது இந்த கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணி வெட்டும் போகும்போது இந்த இடத்துல இந்த அளவு வருது. பின்கழுத்து இப்படி வெட்டிடுவோம். இப்படியே வந்துடும். வெட்டி முடிச்சு இந்த துணியை வந்து கைக்கு எடுத்துக்கோங்க. கொடுத்துருக்காப்புல இந்த டிசைன் கொடுத்ததுனால நம்ம கரெக்டா மடிச்சு நம்ம இந்த டிசைனுக்காக இங்க மடிக்கணும். மடிச்ச உடனே இதை அப்படியே எடுக்கிறோம். இது இந்த சைட்ல எடுத்தோம்னா இந்த இதை வந்து இந்த துணி வருது. இதை அப்படியே கைக்கு எடுத்துட வேண்டியது. இது அப்படியே போட்டு கைக்கு எடுத்துருங்க. ஆனா இது வந்து முக்கா கை கேட்டிருக்காங்க. முக்கா கைக்கு வந்து இப்படி போடும்போது சாய்ந்து வரும். அப்ப என்ன செய்யணும், இதே வெட்டிட்டு இந்த இடத்துல ஒரு சாய்ந்து போட்டோம்னா இது அப்படியே எடுத்தோம்னா இந்த கேப்பு வரும். இது இந்த சாய்ந்து போட்டு முக்கா கை எடுத்துட வேண்டியதே. சாய்ந்து போட்டாதே இந்த டிசைன் வர்றதுனால இந்த இடத்துல முக்கா கைக்கு சாய்ந்து போடுற மாதிரி வரும். ஆமா, இந்த இடத்துல. ஆனா இதே டிசைன் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்படி வச்சிருவோம். இந்த பேக் தட்டை வந்து இப்படி குறைச்சிருவோம். அந்த பாடிக்கு அளவுக்கு 36 இன்ச்சு வச்சு இப்படி குறைச்சிருவோம். இது பேக் தட்டு இப்படி வச்சு விட்டுரும். அந்த இடத்துல டிசைன் வர்றதுனால நம்ம நடு சென்டர் போட வேண்டியது இருக்கு. டிசைன் வரலைன்னா பிளேனா இருந்துச்சுன்னா நம்ம இந்த அளவு கட்டிட்டு இந்த இடம் பாருங்க சாய்ண்ட் வராது. இது அப்படியே கை கனெக்ட் பண்ணி சாண்ட் இல்லாம இது அப்படியே வச்சு கை உயரத்தை வச்சு கணக்கு எடுத்துடலாம். இதை இந்த துணிக்கு விவரம் சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவா விளக்கம் சொல்றேன். ரொம்ப நன்றி. வாங்க.